ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் நமது அன்னையின் பொற்கமல திருப்பாதங்களை பார்த்து நம்முடைய மனம், கவனம், சிந்தனைகள், அகங்காரம், மமகாரம் என்ற அனைத்தையும் அன்னையிடம் முழுமையாக சமர்ப்பித்துவிட்டு அன்னையை நமது இதயத்திற்குள் கொண்டு வருவோம். கண்களை மூடி கவனம் நமது இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். எங்களின் இதயத்திற்குள் இருக்கும் அறியாமை என்ற இருளை அகற்றி தங்களின் அன்பின் ஒளியின் மூலமாக எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு கொடுத்திருக்கிறீர்கள். எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை அனுதினமும் தரிசிக்கும் பாக்கியத்தை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு நாங்கள் தியானம் செய்வதற்கும் தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய் பூமி மாதா, எங்களின் ஆதி அன்னையான தாங்கள் எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்கு தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாய், எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக தயவு செய்து ஈர்த்து கொள்ளுங்கள். தாய், எங்களுக்கு தங்கும் இடம், உண்ணும் உணவு, நீர், காற்று, எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தாங்கள் தருகிறீர்கள். தங்களுக்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தவறுகள் தீங்கிழைத்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாய், தங்களின் கடல்கள் கரையை சுத்தப்படுத்துவது போல எங்களின் இதயத்தை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். தாய், நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத்
ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. கவனம் நமது 2 கைகளிலும் வைத்திருப்போம். மெதுவாக 2 கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனம் நமது 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் இருக்கட்டும். அன்னையிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண்ணதிர்வுகள் நம்மால் நன்கு உணர முடிகிறதா என்பதை கவனிப்போம். இந்நிலையில் நமது குண்டலினி எழுப்பி பந்தனிட்டுக் கொள்வோம். இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு நமது கவனம் 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரிக. மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயி, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரிக. கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரிக.
கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடியிலேயே வைத்திருந்து 3 மகா மந்திரங்களை கூறுவோம். तीन महामंत्र। ओम त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தாயே, தயவு செய்து நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பதற்கு அருள் புரிந்து எங்களை பலமுடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் முழுமையாக எல்லா சக்கரங்களிலும் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரிக. தாயே, ஸ்ரீ கணேசர் தங்களிடத்தில் கொண்டிருக்கும் பக்தியைப் போல் நாங்களும் எவ்வித சந்தேகமும் இல்லாத நிலையில் அர்ப்பணிப்புடன் கூடிய பக்தியுடன் சரணடையும் நிலைப்பாட்டை தயவு செய்து எங்களுக்குள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, நாங்கள் பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தை உணர்வதற்கும் கூட்டுணர்வோடு ஸ்ரீ கணேச தத்துவத்தை முழுமையாக எங்களுள் நிலைநிறுத்த தூய விருப்பத்துடன் இருப்பவர்களாகவும் தயவு செய்து நாங்கள் இருக்க அருள் புரியுங்களம்.
மந்திரம் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனம் நம்முடைய மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராராவில் வைத்து கவனத்தை உள்முகமாக நமது மூலாதார சக்கரத்தில் நிலைநிறுத்துவோம். எவ்விதமான நுண்ணதிர்வுகள் நமக்கு தென்படுகிறது, நாம் உணர்கிறோம் என்பதை கவனம் நிலைப்படும் பொழுது உணர முடியும். நம்முடைய முதுகு தண்டுவடத்தை பக்கத்தில் நம்மளுடைய மூலாதார சக்கரத்தில் நல்ல குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் நமக்கு தெரியும். அதை நாம் உணர்வதற்கு தடைகளாக ஏதேனும் இருந்தால் நாம் அன்னையிடம் முழுமையாக சரணடைந்து எனது மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்தி நான் எனக்குள் இருக்கும் மாயைகளையும் அறியாமைகளையும் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் தங்களிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம். எனக்கு தெளிவான கவனம் எனது தியானத்தில் நான் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு தயவு செய்து அருள் புரிக என்றும் அன்னையிடம் நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது ஸ்ரீ கணேச தத்துவம் விழிப்புணர்வடையும். நம்மால் நமது மூலாதார சக்கரத்தில் அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை உணர முடியும். நமக்கு தெளிவாக நம்முடைய நுண்ணதிர்வுகளை நாம் உணர வேண்டும் என்ற நிலை இருந்தால் ஸ்ரீ கணேச அதர்வசேஷத்தை நாம் இப்பொழுது கூறுவோம். श्री गणेश अथर्व शीर्ष। नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो
जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः।
அன்னையின் அருளால் நமக்குள் அந்த குளிர்ந்த தெய்வீக நுண் அதிர்வுகளை நம்மால் உணர முடிகிறது. தாய் எங்களுக்குள் எங்களை உணர செய்தமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய விசுத்தி சக்கரத்திற்கு நமது கவனத்தை கொண்டு வருவோம். தாய் எங்களின் விசுத்தி சக்கரத்தின் தேவதையாக ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக அமர்ந்திருக்கிறீர்கள். தாய் சாட்சி பாவத்தில் இருந்து பற்றற்ற நிலையில் பிரபஞ்ச நாடகத்தை கண்டு வருகிறீர்கள். தாய் எங்களின் ஐம்புலன்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய செயல்களை கட்டுப்படுத்துபவர் தாங்களாவீர். இப்பிரபஞ்சத்தின் பல்வேறு அம்சங்களை தன்னுள் அடக்கிக் கொண்டு பல்வேறு தெய்வங்களின் சொரூபங்களையும் அடக்கிக் கொண்டு தாங்கள் ஸ்ரீ விராட்ட ரூபத்தில் இருந்து எங்களை பாதுகாக்கிறீர்கள், இயக்குகிறீர்கள். தாயே, நாங்கள் பரிபூரணத்துவமான தியானத்தை செய்வதற்கும் தாங்களே அனுமதி அளித்து எங்களுக்கு வழிகாட்டுகிறீர்கள். தாய் எங்களின் விசுத்தி சக்கரம் விழிப்புணர்வு அடைந்து அதன் மூலமாக நாங்கள் சாட்சி பாவத்தையும் பற்றற்ற நிலைப்பாட்டையும் எங்களுள் முழுமையாக நிலைநிறுத்த தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் முழுமையோடு கலந்திருப்பதற்கும் எங்களின் கவனம் எங்களின் ஆத்மாவில் நிலைத்திருக்கவும் தயவு செய்து அருள் புரிந்து எங்களை இந்த பரிபூரணத்துவத்தில் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் கூட்டுணர்வின் சக்தியை மேன்மேலும் வளர்த்து நாங்கள் இனிமையானவர்களாகவும் சகோதரத்துவத்தை பேணி பாதுகாப்பவர்களாகவும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. நாங்கள் மற்றவர்களின் குறைகளை கண்டறியாமல் எங்களின் குறைகளை எங்களின் இதயத்திலிருந்து கண்டறிந்து அதன் மூலம் அதை சரி செய்யக்கூடிய நிலைப்பாட்டையும் தாங்களே எங்களுக்கு தந்தருள வேண்டும் அம்மா. தாய் ஸ்ரீ கிருஷ்ணரின் மாதுரியத்தை எங்களின் விசுத்தி சக்கரத்தில் நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களுக்குள் தர்மத்தை நிலைநிறுத்தவும் அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் வலிமையுடையவர்களாக இருக்கவும் தயவு செய்து அருள் புரிந்திடுங்கள். மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய ஆஞ்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் எண்ணங்களை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் உறிஞ்சிக் கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் தங்கள் அருளால் எங்களின் மன்னித்தல் குணத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் அருள் புரியுங்கள். அதன் மூலம் எங்களின் ஆன்மீக முன்னேற்றம் மேன்மேலும் வளர்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தயவு செய்து நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து விடுங்கள். மெதுவாக நமது கவனம் நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாய், தங்கள் அருளால் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு கொடுத்து அதன் மூலம் பிரம்மானந்தத்தின் பேரானந்தத்தையும் திருப்தியையும் பரிபூரணத்துவத்தின் அமைதியையும் நாங்கள் உணர்வதற்கு அருள் புரிந்தமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் அம்மா. நமது கவனம் நம்முடைய சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். தாய், எனது இதயத்திலிருந்து நான் தங்களிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் அம்மா. தயவு செய்து எங்களின் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் முழுமையாக அகற்றிவிடுங்கள். நாங்கள் மனப்பூர்வமாக எங்களின் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் தங்களிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் உண்மையுடையவர்களாகவும் தர்மத்தை நிலைநிறுத்துபவர்களாகவும் இருப்பதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாய், நாங்கள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வில் தங்களின் தரிசனத்தை காண்பதற்கும் அதன் மூலம் தங்களிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகளை முழுமையாக நாங்கள் அதை முழுமையோடு கலந்த நிலையில் உணர்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது இதே தியான நிலையில் சில நிமிடம் இருப்போம். அன்னையிடமிருந்து தெய்வீக நுண்ணதிர்வுகள் நம்முள் வழிந்தோடுகிறது. இந்த அமைதியான சமநிலையில் அன்னையின் அன்பை நமக்கு உணர வைத்திருக்கிறார். நம்முடைய தியானத்தில் இதை நாம் முழுமையாக அனுபவித்து அந்த ஆனந்த நிலையை உணர்வோம். இதில் ஏதேனும் உங்களுக்குள் தடைகள் இருந்தால் அன்னையிடம் முழு மனதோடு சரணடையுங்கள். மன்னித்தல் என்பது நமக்குள் மேன்மேலும் வளரவும் நாம் கேட்போம். நம்முடைய அகங்காரத்தை மமகாரத்தை அன்னையிடம் சமர்ப்பிப்போம். இந்த பிரார்த்தனைகள் நாம் முழுமையாக இதயபூர்வமாக கேட்கும் பொழுது
நம்மால் அன்னையின் அன்பை பரிபூரணமாக உணர முடியும். நமது இதே தியான நிலையில் 1992 கிருஷ்ண பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவை கேட்போம். Today we have decided to have the puja of Sri Krishna. We have many a times done this puja and have understood the essence of Sri Krishna's advent, which was 6,000 years back. And now, what his manifestation was, what he wanted to be accomplished, has to be done in this Kali Yuga. As it is, this Kali Yuga is going into a new realm of Satyuga, but in between there is Kruta Yuga, where this Brahma Chaitanya, or we can say the all-pervading power of God's love, is going to act. At this time, what is going to happen with Sri Krishna's powers? This is what we have to see. Sri Krishna, as I told you, was the incarnation also of diplomacy. So he plays around quite a lot, and ultimately he brings forth the untruth and the falsehood. But in doing that, he judges people. So it's very important that Sri Krishna's powers of his diplomacy were to be manifesting at this time when it is the last judgment. So now, whatever we have done wrong before, whatever karmas which have been done in ignorance maybe, or maybe deliberately, all of them will be paid back. Those punyas which you have done in previous life, this life, will be also rewarded. This is all done through Sri Krishna's principles of collectivity, where he collectively sees the situation. For example, as I told you last time also, that Columbus luckily went to America. Luckily. So we were saved, otherwise we would not have been here. And then these Spanish people, bullfighters, they went and started fighting the poor, unarmed people who were just very simple owners of that land. But they went and occupied those lands and killed every one of them. So in America you can't find anyone, no doubt. But even in South America,
You have to go to Colombia or to Bolivia to great heights to see some aboriginals there. Otherwise, most of them are finished. So now in Kruta Yuga, all these diseases have started cropping up. But the best part is the drug addiction. These drugs are made, for your information, in Bolivia and in Colombia. You drove them down there, so now you have the drugs, and very nicely you are very welcoming them. People went in Nicaragua to help them and brought back all these horrible drugs to Washington. And in every elite society, they are just discussing which is the best drug, where is the sale on, and where should they buy the drugs. So all of America is now worried how much drug they can import and kill themselves and destroy themselves. So this destruction has started from inside. Then in addition to that, when I went there first, I told them not to indulge into these Freudian practices, but keep to morality, otherwise you'll have problems. So they had first AIDS, secondly now your peace disease, and all kinds of secret diseases there. Among 10 people, there would be at least one person who is suffering from that. And among 20 people, there will be at least one person who must be suffering from schizophrenia. Because they made every person, every other country nervous. So now, they are getting schizophrenia. Like this, we can see even in England. Now, in England, they came to India as traders, ordinary traders, and plundered us completely, no doubt, ruled us for 300 years. As I say, it's gracious hospitality they had. And then they left us in 3 pieces. And now, in their own country, they have problems, all kinds. First of all, nobody wants to call themselves as English. They all call themselves as Welsh or Scots, or especially the Irish. And there is always a bomb scare in London. Every time, for our first program also, there was a bomb scare. So you can imagine these English who tried to divide us are automatically divided among themselves and now fighting each other. But there are other problems also, like AIDS and immoral life, everything. Same with the French. French tried to sell their wine all over and bring their horrible bathroom culture everywhere. Now they are suffering from it. For example, most of the time they are drunk and they have lost all moorings. I mean, they have no sense left in their heads. Like a housewife could be a prostitute, allowed by law. All such things are happening. Now they are paying. And the worst that they are paying, all these countries who think no end of themselves, are recession. This is also Sri Krishna's power, because he is Kubera. He is the one who is the power of wealth. He gave a lot of wealth to all these countries. And now they don't know what to do with themselves. You can see in these 50 years how many things have happened, but especially these 20 years have been really remarkable. All over the world, you can find out there has been some sort of a complete change or an exposure. Even in Italy, you see, every day this Vatican is exposed, or some mafia connections are there, or these
what you call, people from the government are exposed. I am doing nothing, I am just sitting here. But it was working out that way. Since I have been here, I don't know how many people have gone to jail. God knows. I don't know, she's not brought my throat last days. I had a bath early in the morning, so a little bit. This is Sri Krishna is trying to fill me up. We Indians are also suffering because our past deeds, like we had a caste system. So now the caste system has become the greatest headache for us in India. That's the greatest cancer for us. Like that, everywhere, these 20 years or 21 years have been, just, I don't know, because morning, also reaction on So like that in every country, you'll see gradually, every country will have to face for what it has done. Also, Sri Krishna's own style was that he never believed in caste system. He himself was born in a caste which is what you call is a milkman's caste. And then he became a king, of course, but to begin with. And he lived like an ordinary person. He used to take the cows outside, look after them, and bring them home. Now, if you see his life, you'll find he is absolutely very human. The way he used to tease his mother, tease other ladies, all this is extremely human and childlike and extremely sweet. But behind that also there was a great significance. For example, Sri Radha, as you know, she was Mahalakshmi. And as Mahalakshmi, she used to put her feet, take bath in the river Yamuna. And the ladies would take water from the same river, carry on their head the pitchers. Now, Sri Krishna wanted to raise their kundalini. So he used to hit them from the back so that the water falls on their back and that vibrated water would raise their kundalini. This was his childish trick, but it had a meaning. Another one, when we see him in Ras, Ra means energy, Radha, Ra is energy, Dha means the one who sustains. So it is Radhaji who had the energy, Sa means with. So when they played Ras, was nothing but to play with the energy. And that's how he wanted to have a collective awakening of people, of Gop and Gopis, and he did it. But then he had to leave and fight this Kamsa. In his own lifetime, as a child or grown up, he punished all kinds of devils and women, devils who were like Putna and all. He did it. And in this Kali Yuga also he is active. You have seen how gradually he has finished so many false gurus, one by one. Somebody who called himself Sri Krishna, somebody called himself as God, something else. He finished them all, exposed them nicely. And now we have very few people in the arena left for us to fight. They themselves are trembling. And they are quite frightened of us because we are standing on truth. So now, when we have to think about Sri Krishna, who is residing in our Vishuddhi Chakra. Many people have this problem of left Vishuddhi. That is because we are more sort of very social people. Now, in the Western society, the social system is so rigid that anybody can collapse
with that. Or used to be, now better because of the maybe the revolt, anti-culture. But otherwise, if you could put one spoon from here to there, then you are finished. If you start your food with, say, not with a fish knife, but with an ordinary knife, then you are finished, you are no good. And these French had made even much worse by using a big science out of alcohol. For this alcohol, this is the glass, for that alcohol, that is the glass and all. So the whole collective was made so rigid. It's much more rigid than in India. I used to think Indian collective is quite rigid because of certain conditionings we have. But after coming to the West, I was surprised that it is such a conditioning in the heads of the people that some of the conditionings you cannot remove. Say from Catholic Church, you might say, or from wherever it is. But when it comes from somebody like Freud, who was absolutely a devil, they just give up all these conditionings and take to that. I cannot understand any country where there is Catholic Church so predominant, they are following Freud. So, this collective rigidity, which was then, because maybe Sri Rama was a very formal person, because of him maybe the collective rigidity might have been in India. But in the West, it is all mental. It's absolutely mental. If you make this kind of hair, then you are all right. If you put oil, then you are absolutely lunatic. All kinds of funny ideas were given, and people started doing like this. If you don't put oil at all, you will become bald. If you become bald, then they will have a business of their wigs. So the whole thing was money-oriented. And everything was made so fixed that you had to do it so that they could sell their things. England was, as you know, is tailcoat. You have to wear a tailcoat if you have to see the Queen. I don't know why you have to wear a tailcoat to see the Queen, but it's compulsory. And if you don't wear, then you are not allowed. So they have to borrow these tailcoats and all that from one shop, which can be tight, which can be loose, and everybody looks like Charlie Chaplin too. They can't walk straight. So, this kind of stupid rigidity that came into the West has really made them very nervous. People are so nervous here. If you tell some lady that I'm going to come and have food with you, she will collapse. God knows what she thinks. I mean, it is caring for the public opinion or her own conditioning. But in an Indian housewife, if you tell her you are going to come, she'll be the happiest person. She'll be very happy that you are coming to her house for dinner. But here, even if you say, I would like to come and see you in the evening, they'll say, all right, come in the pub. Because they're so nervous. They're not sure of themselves. And this has come, I think, perhaps from these norms that they have been created in the West. In India also we had lots of these ritualism that came up very serious. Like we had people, Jainis, who would pick up their hair with their hands. They are not supposed to use any knives or any scissors or any barbers. So they were supposed to pick up their hair on their own. So from their beard, from their this thing, they would pick up all the time. That went to such a horrible conditioning that they would say that even if you breathe, then you might consume some animals. So they would put some sort of a cloth before their mouth and all kinds of nonsense they did. At that time, Sri Krishna came in. His own cousin was a Tirthankara. You will be surprised, Neminath. He became
a Tirthankara. And that made Sri Krishna think about it. That this kind of stupid ritualism that we have, like in the morning, women will get up in their sleep, they will go put some water for Tulsi, do this thing, that thing, throw water here and there, and also untouchables and touchables, and you can't take water from this, you can't eat this, you can't move like that, all kinds of restrictions. Timing, everything. This time is not good, that time is not good, this you should not do, that you should not do. To such an extent that the whole movement of our country was around these rituals. I had nephews who used to come to Bombay for their work. Every time they went to Lucknow, they would come with shaven heads. I said, what's the matter? He said, there are many people in our family who are old, and when they die, we have to shave our heads. So every time they went and somebody died, so they came with shaven heads. Like that, such horrible rituals existed, and even now in the South India, a lot of rituals are there, terrible rituals. And they cannot get out of it, they are frightened. If they get out of it, then they might be sinners or they will go to hell. So the Indian conditioning was, as far as these rigidities were concerned, for religion. To be on the right side, to be on the in such a way that we should not be caught up without doing this. So early in the morning they'll get up and do the rituals just without even thinking about them, what they are doing. But in the West, the lifestyle is nothing but rigidity. The whole lifestyle is, there's no freedom anywhere. And all that then was revolted by these hippies and other people and all of them, and they fought it, and that thing went to another extremes. So from one extreme to another extreme. Now how Sri Krishna's advent changed it. When Sri Krishna came on this earth, he said, this is all a leela. It is just a play. Because you are involved into it, you cannot see the play. But if you ascend, if you are in the water, you are afraid of the water. But if you get into the boat, you can see the water. And if you know how to swim, you can even save the people who are in the water. So he says that if you develop a witness state, Sakshi Swarupata, if you develop that state, then you see the whole thing as a drama. Nothing affects you. Nothing matters. You don't worry about anything. You see the problem above. You are, and you see the problem, and because you are out of it, you can solve the problem. This was his great advent, I would say, that has taught the first step towards the ascent is that you have to become a Sakshi. You have to become the witness. Now let's see in Sahaja Yoga. In Sahaja Yoga, there are different types of people come from different areas, from different cultures, because the door is open to everyone. Now, if an Indian comes in, he will be all the time watchful about others and will say that, Mother, this man is not doing this man is not doing that, he should have done foot soaking. He'll find faults with others all the time, saying that this man is not doing like this, and you know. But in the West, they start finding faults with them. And I receive letters, 10 to 12 pages sometimes, confessing what wrong they have done. Who is interested to know what wrongs we have done? I mean, if a lotus is born, nobody wants to know how many filthy things are inside the pond. You are now a lotus. But it's so common that they think we must confess. We must tell Mother what wrong we have done. Every moment you are changing.
So what is there to confess? And the life is so formal, as I told you, that people suffer from guilt for anything. Apart from the influence of this Catholic Church has conditioned you so much that even if you are not a Catholic, you are a Protestant, still you have guilt. And as a guilt, you develop this left Vishuddhi. So then, this left Vishuddhi is Vishnumaya. Means what? Once you have this left Vishuddhi, you develop all the problems of the Vishnumaya. And one of them is the heart. Because Vishnumaya is an active thing. She is like electricity. And if you have Vishnumaya problem, then you become lethargic. Oh, I'm so guilty. You become depressed. That Vishnumaya principle disappears from you. She's the one who is quick, fast, and she gives the light and announces to the whole world what Sri Krishna is. What happens with such people, Sahajogis who come in, who feel guilty? They say, Mother, we thought that if we do this, then our ego will come up. If we do any work outside and work in some fields or in some villages, then our ego will come up. So we don't want to do it. This is absurd. It's like you give light to some light, and the light says that I don't want to give the light because maybe this light might develop an ego. It is absurd. But such absurd things, Sahajogis tell me. For them, one has to understand, to get out of this left Vishuddhi is to become absolutely dynamic in Sahaja. Go all out into Sahaja. Otherwise, they can't get rid of their left Vishuddhis. Left Vishuddhi is a thing that's a very depressive action on the whole being. And a person who has left Vishuddhi is always a very slow person to do anything for Sahaja. You have not been given light to hide it. Christ has said that you don't put light under the table. So you have been given light to work it out, to be dynamic, to think what to do, how to arrange, how to organize. But if you are guilty, then you will all the time say, oh, Mother, it's very difficult, this. Always you'll find the other side of the whole joke. Just to avoid. Now for a Sahajogi is to witness himself, first of all. That is the introspection. He should see for himself. Where was I and I have come here? Don't indulge too much in the past, but see the distance you have crossed in such a short time. Now you have come into the kingdom of God. You have all the powers. I don't tell lies. It's a fact. I'll give you an example. My Wolfgang allows me to say that. Wolfgang was with me when we were traveling from Prague to Vienna. And the plane, you see, he told me that the plane is at 10:30, but it was at 9:30. It was a mistake. There can be mistake. Of course, that also is Sri Krishna style. You can always do mistakes, doesn't matter. So we reached, why all these things happen? See, to create an event, a ghatana. So he was very upset about it, that he told me a wrong time and I reached there about 15 minutes late. There was a ground hostess, horrible. She started shouting at me, saying all kinds of, it's not fair, you don't know, this, that, and everything. I just didn't bother about it because I knew that it was out of mistake, we've done it. And they could have taken away their plane instead of shouting, but they kept the plane and she shouted at me. Because she wanted to shout, you see. Then the plane was filled in with people. And it would not leave. So I asked the engineers, they said it has been like this for the half an hour, we are trying to correct it. It's like this. So it's all right. He said that
you'll have to wait till we put it right. But because she shouted at me, Wolfgang was full of tears. You see, just look at this German having so many tears in his eyes. Then Alga was telling him that it's all right, doesn't matter, it's not your mistake. He was feeling so sad that mother has been insulted like this by this lady because of my mistake. I mean, his love. Now, the power of his love was so great. At the same moment, there were so many, about 50 people, Sahajogi standing on the balcony watching us. We also felt, and they also felt, but they felt a tremendous cool breeze like a big blow came to them and blew upon them vibrations. And they just got enamored. And suddenly when they opened their eyes, what they find, the whole sky was filled with clouds. There was not a single cloud. In 1 second, from where the clouds came, God, it was all completely filled with them. Then they asked us to get out because they could not do anything. So when we came back, it started raining. When we came in, he got after that lady. He said, now, whom are we to shout? We can't catch our planes now. And then they announced that all the flights are cancelled. So see the power of his love for his mother, that the whole sky couldn't bear it. You see, his eyes became the sky. And in a second, they said, Mother, we have never seen such a miracle that there is not one single thing, and the whole thing was filled with this. So you must know your powers. That is what is, first of all, witness yourself, is the introspection. See for yourself how many powers you have got. Now with your left Vishuddhi, you will always conclude, oh, how can I have any powers after all? I have done this, I have done that. Even if you give somebody 100 pounds and you tell him that now you go to the market, buy something. He say, oh, what's the use of these 100 pounds, this, that. Use it. As simple as that. But then Sahajogis start saying that, no, mother says, but how can I have? How can I have these powers after all? It's not possible, I'm no good. Because that left Vishuddhi is all the time telling that you are good for nothing. It's like a leaking hole in your brain that takes away all the sense. And you accept it. So first thing is to introspect yourself and see for yourself how many powers you have got. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், தங்கள் அன்பின் காரணமாக தங்களின் அன்பை நுண்ணதிர்வுகள் மூலம் எங்களை உணர வைத்தமைக்கும் இந்த அமைதியான சூழ்நிலையில் தங்களின் அன்பு உரையை முழுமையாக நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் சூழ்நிலையை அமைத்து தந்தமைக்கு எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். தாயே, நாங்கள் எப்பொழுதும் எந்த இடத்திலும் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரிந்திடுங்கள். எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் எங்களை நிலைநிறுத்துங்கள். எங்களின் கவனம் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் இருக்கவும் தயவு செய்து அருள் புரிந்திடுங்கள். பூரண மந்திரம்.
ॐ त्वमेव साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै நமோ நமः. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.